ஹாய் வணக்கம். என் பேர் அமுல். நான் உங்களுக்கு ஒரு ரெசிபி செய்ய போகிறேன். அது என்ன ரெசிபினா, அது ஹல்வா, பாம்பே அல்வா. அதுலேருந்து ஃபயர்லாம் அந்த பவுடர் தான் அதில் இந்த பாம்பே அல்வாவில் கலக்க போகிறேன். அது சாப்பிட்றதுனால எவ்வளோ நன்மைகள் இருக்குது, அது நீங்களே பாருங்கள் நான் எப்படி செய்ய போகிறேன்ட்டு. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தை எடுத்துப்போம். பாத்திரத்தில் ஃபஸ்ட்டு ஒரு கப்பில் நான் கார்ன்ஃப்ளவர் பவுடர் வச்சுருக்கேன். அது இதில் கொட்டிப்போம். கொட்டிட்டு இதில் ஒரு கப்பு போட்டிருக்குன்னா அடுத்தது 2 கப்பு தண்ணி இதில் போடணும். 2 கப்பு போட்டோடனே உடனே அது நம்ம கலந்துக்கணும். இப்போ கலந்துக்கிட்ட வச்சுருக்கோம். கடாயில் எந்த கப்பில் அளந்தோமோ அதே கப்பில் 2 கப்பு தண்ணி. கேஸ் பற்ற வச்சுட்டு ரெண்டு கப்பு. இப்போது சர்க்கரை கரைஞ்சிடுச்சு. கரைஞ்ச உடனே நம்ம கலக்கி வச்சுருக்க இதை என்ன செய்கிறோம், இந்த சர்க்கரையில் சேர்த்துடணும். இது சிம்மிலே இருக்கணும். பவுட்ரு இதுதான் கடல் பாசியில் தயாரிக்கிறது. இது எவ்வளோ நன்மை இருக்குது, ஆனால் நிறைய பேருக்கு தெரியல. இதை போட்டு நம்ம எந்த சமையல்னாலும் நம்ம போட்டு சாப்பிட்டோம்னா அதில் நம்மளுக்கு ஒரு ஆரோக்கியமான இருக்கும். ஏன் இதை நான் கலந்து ஊற்றுறேன்னா, இது அதில் போடும்போது திட்டாக இருக்கும். அதனால் நான் இந்த அல்வா உடனே ரெடி ஆகிடும். ரொம்ப ஆரோக்கியமானது. நம்ம ஒரு கேசரி செஞ்சாலும் அதெல்லாம் நம்ம போடவே கூடாது. இருந்தாலும் இது மாதிரி இல்லை, நம்ம கலர் சேர்த்துக்கோம்னா நல்லாயிருக்கும். இது சூப்பரான ஒரு கலர் கிடைக்குது நம்மளுக்கு. க்ரீன் கலரில் இருக்குது. ஓகே, இதை பாருங்கள், தட்டில் போடுறேன். தட்டில் போட்டு சமமாக அது பண்ணிடணும். ஓகே, இது அப்புறமா கொஞ்ச நேரம் ஆறணும். ஆறின பிறகு அப்புறம் உங்களுக்கு வரும் வீடியோடு வருவேன். சூப்பராக வந்திருக்குது. சூப்பராக வந்திருக்கு பாருங்களேன். பாருங்களேன் எவ்வளோ ஒரு அழகாக வந்திருக்கு. இதுதான் அழகாக இருக்குது பாருங்களேன். அப்படியே ஷைனிங்காக இருக்குது பாருங்களேன். வாவ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.